அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேனின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் இடம் கேட்போம். நாகராஜன், வணக்கம். தற்போது அவர்களுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இப்போது உடலை வாங்கிவிட்டார்களா? முழு விவரங்கள் என்ன? நேற்று காலை தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது ஜாகிர் ஹுசேன் பிஜிலி என்ற முத்தவள்ளி, அதாவது அந்த வகுப்பு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த முத்தவள்ளியான ஜாகிர் ஹுசேன் பிஜிலியை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். இந்த கொலை சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்து கட்சியினரும் எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்த நிலையில் இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆணையர் மீதும் நடவடிக்கை எடுக்காத வரை நாங்கள் உடலை பெற்றுக் கொள்வதில்லை என போராட்டம் நடத்தினார்கள். நேற்று இரவு காலை தந்தை இறந்ததும் மகன் சிங்கப்பூரிலிருந்து நேற்று இரவே வீட்டுக்கு வந்திருந்தார். அவரும் பிரத்யேகமாக கூறும் பொழுது இந்த விஷயத்தில் சிபிசிடி விசாரணை வேண்டும், சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் உதவி ஆணையர் மீது நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தோஷ் கடிமானி அவர்கள் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது தான் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறதோ செய்து கொடுப்பார் என்றும், சம்பந்தப்பட்ட உதவி ஆணையர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்வதாகவும் அவர் கூறியதாக உறவினர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் கூறிய உடன்பாடு ஏற்பட்டதால் உடலை பெற்றுக் கொள்வதற்கு சம்மதித்து தற்பொழுது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிணவரையில் அவர் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட முன்னாள் காவல் ஆய்வாளராக இருந்த உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றிய ஜாகிர் ஹுசேனின் உடலை தற்பொழுது உறவினர்கள் மகன் கையெழுத்து போட்டு பெற்றுக்கொண்டு ஊர்வலமாக கொண்டு செல்கின்றனர். வீட்டிற்கு கொண்டு சென்றப்பட்டவர் ஜனாசா என்று சொல்லக்கூடிய சிறப்பு தொழுகை நடத்தி மாலை 7 மணிக்கு மேல் அவரது உடலுக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி நாகராஜன், விரிவான தகவல்களுக்கு.